கணவரை விட அதிக வயதுடைய மனைவி, கணவருக்கு மனைவியோட வயது கம்மி. நீங்கள் கணவருடைய வயது குறைவாக இருப்பதால என்னென்ன மாதிரியான கிண்டல் கேலி உங்களுக்கு உண்டு? அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கேங்லலாம் வந்து எல்லாருமே அவங்க ஏஜ்னால ரொம்ப யங்காக இருப்பாங்க. ஸோ நான் ஈஸியாக வந்து அவங்கள கிண்டல் பண்ணுவேன். என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள கிண்டல் பண்ணுவேன். அதாவது அவரை விட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே வாடா போனா அவங்க எல்லாரையும் கலாய்க்கிறது. சார் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் 2 months தான் டிஃபரன்ஸ். 2 months. ஆனா அதுக்கே வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எனக்கு காலில் விழுன்னு கேட்பான் சார். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கன்னுலாம் சொல்லுவான். பெரியவங்கள பார்த்தா வணக்கம் சொல்லுவாங்க, பழக்கம் கிடையாது அவனுக்கு. அப்ப நான் சொல்வேன் நான் தான் பெரிய பொண்ணுன்னு. சின்னவங்களுக்கு வணக்கம் வச்சா குறையும் சொல்லுவாங்க. நான் வேணா வணக்கம் வைக்கிறேங்க. தேவல எப்படி லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தாங்க சார். என்ன வந்து ப்ரொபோஸ் பண்ணும்போது இவன் ஐடி கார்டு கூட போடாம வந்தாங்க சார். ஏங்க ப்ரொபோஸ் பண்றப்ப ஐடி கார்டா போட்டு வருவானுங்க? இல்ல சார், நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். அப்புறம் என் பின்னாடி சுத்தும் போது கூட எப்பயுமே ஐடி கார்டு இல்லாம தான் வருவான். அப்ப நான் கேட்டேன் ஐடி கார்டு எங்கடான்னு கேட்டேன். எனக்கு இன்னும் இஷ்யூ பண்ணலன்னு சொல்லுவான். இன்னொன்னு சார், அவன் டிப்ளமோ முடிச்சுட்டு வந்ததுனால அவன் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தான், நான் செகண்ட் இயர்ல இருந்தேன். காலேஜ்லயும் நான் தான் சீனியர்ல இருந்தேன். தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. இப்படி அவர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றப்ப நீங்க ஒத்துக்கிட்டீங்க? இல்ல சார், NSS கேம்ப்ல தான் மீட் பண்ணோம். அவன் வந்துட்டு என்கிட்ட பேசும்போது நான் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கேன், அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கேன் அப்பெல்லாம் பிட்ட போட்டு என்கிட்ட பேசுவான் சார். ஐம் கண்ணன். சொல்லுங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே. மந்த்லி 20,000 salary. பட் ஆனால் உங்களுக்கு முன்னாலே தெரியுமா உங்களோட அவங்க மூத்தவங்க? அதனால தான் சார் ஐடி கார்டு போடல. ஏன்னா ஐடி கார்டில் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் இருக்கும்ல, ஸோ அதை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. மாஸ்டர் பிளான். இல்லை இப்போ ஓகே ஆன பிறகு நீங்கள் சொல்லி நீ என்னோட சின்ன பையன் சாரி நீ ஏமாத்திட்டு லவ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சொன்னேன் சார். சொன்னேங்க சார். சொல்லியும் 2 மாசம் என் பின்னாடி அலைஞ்சாங்க சார். எப்பவுமே பொண்ணுங்க தான் பசங்களை தேடி போகணும், பசங்க பொண்ணுங்களை தேடி வரக்கூடாது. இது ஆப்ட பின்னாடி எழுதலாமே. சச்சின் டெண்டுல்கர் வந்து இருக்காங்க. டெண்டுல்கர் வைஃப் அஞ்சலிக்கு அவரோட 5 வயசு அதிகங்க. அவங்களாம் நல்லா வாழ்றியா, ஏன் நம்மளும் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க சார். இத பார், நீ டெண்டுல்கரும் கிடையாது, நான் அஞ்சலியும் கிடையாது. நான் வேணா உங்களுக்கு டெண்டுல்கர் இல்லாம இருக்கலாங்க, ஆனா நீங்க தாங்க எனக்கு அஞ்சலி. ஆனா சச்சின் எவ்வளவு பெரிய மனுஷன், 100 centuries அடிச்ச ஒரு ஆளை ஆகுன்னா இதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு இருக்கிறாங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா. பட் எப்படி வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க? வீட்டுல சொன்னாங்க சார். என்ன தெரியுமா சொன்னாங்க, 2 மாச குழந்தையா நீ இருக்கும்போது தான் அவன் பிறந்திருக்கான், அவனுக்கு ஒரு மாதிரி இல்லையான்னு கேட்டாங்க சார் எங்க அம்மா. ஆக்சுவலா நம்ம வீடு இவ்வளவு நுட்பமா நம்மள பிரெயின் வாஷ் பண்றாங்க பாருங்க. அதுக்கப்புறம் இல்ல 2 மாசம் பெருசா தெரியாது, யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம் அப்படிலாம் நான் சொன்னேன். உனக்கு அசிங்கமா இல்ல, 2 மாசம் உன்னோட சின்ன பையன் ஒரு தம்பின்னு கூப்பிடுற வயசுல நீ போய் கல்யாணம் பண்ணிட்ட அப்படிலாம் சொல்றாங்க சார். ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு வந்து ஏதாச்சும் ஒன்று கேட்டோன்னா உடனே வந்து நீ தான் வயசில் மூத்தவல்ல, நீயே டிசைட் பண்ணிவிடு, நீ தான் வந்து குடும்ப தலைவியில் நீயே டிசைட் பண்ணிடுனா ஒரு டெசிஷன் கூட வந்துட்டு அவர் டிசைட் பண்ணவே மாட்டார். திஸ் இஸ் கால்ட் மழுப்பல் சார். எத்தனை வயசு மூத்தவங்க நீங்க? 1 year தான். 1 வருஷம். அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். நீங்களாவது ஐடி கார்டு போட்டீங்களா தம்பி? பேசும்போது அதை நாம படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. வீட்டில் எப்படி ஒத்துக்க வச்சீங்க? ஆனால் வந்து என்னன்னா எங்கள் தாத்தாக்கும் அம்மைக்கும் வந்துட்டு எங்கள் அம்மை வந்துட்டு எங்கள் தாத்தாவோட 6 மாதம் பெரியவங்க. அதனால நான் அதை ஒரு கீ பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன் அவங்களே நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, 4 குழந்தைங்களை பெற்றாங்க, நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதையே திருப்பியும் சொல்லி ஒத்துக்க வச்சுட்டேன். ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, ஆட்டம் பிடிக்க தெரியணும். நீ பிடிக்கிற ஆடத்துலதான் அது எவ்வளவு உனக்கு பிடிக்கும்னு மத்தவங்களுக்கு தெரியும். பாத்துங்க, ரெஃபரன்ஸ் ஃபேமிலில இருந்து எடுத்திருக்காப்ல. உங்களை மாதிரி சச்சின் டெண்டுல்கர் லெவலுக்கு போல, அதுவும் 2 மாசத்துக்கு அந்த மனுஷனை பிடிச்சி இழுத்திருக்கீங்க. சாரி சார். ஆனா மூத்த பொண்ணை கட்டிக்கு எப்படி உங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க? சார் நான் சொல்லவே இல்லை சார். வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் லவ் அக்செப்ட் பண்றதே பெருசு சார். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஹார்ட் அட்டாக் கொடுத்தோம்னா அவ்வளவுதான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். வந்து எங்க வீட்டுல நாங்க ஷோக்கு வரணும் போது வந்துட்டு இல்ல போகாத, இல்லாட்டி வந்து போயிட்டு நிறைய பேர் பேசாம சும்மா உட்காந்துட்டு வந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி பேசாம உட்காந்துட்டு வந்துரு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. ஆனா நீ என்ன கவனிப்பாயின்னு கேள்விப்பட்டிருக்கேன், இவ்வளவு டீட்டெயிலாலாம் கவனிச்சிருக்காங்களே. கரெக்ட். ஓ இன்வால்வ்மெண்ட் நான் பாராட்டுறேன். நாங்க 2 பேரும் MSc கிளாஸ்மேட்ஸ். நான் MPhil கண்டினியூ பண்ணினேன். அவர் வந்து பாம்பேக்கு ஒர்க் போயிட்டாரு.
ஆஃப்டர் தட் என்னோட மாமியார் தான் என்ன ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லையா? ஆமா. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணும்போது அப்ளிகேஷன் எழுதும்போது தான் எனக்கு தெரியும் இவர் என்னோட சின்னவர்னு. அப்போ வந்து எனக்கு அடுத்த அடி சரியான அடி. ஐயோ அடுத்த பிரச்சனையா, இப்போதானடா போராடி கல்யாணம் பண்ணேன், திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தா அப்படின்னு ஒரு பயம் வந்துடுச்சு. ஸோ அப்புறம் அம்மா கிட்ட மட்டும் ஃபர்ஸ்ட் சொன்னேன், சரி விடு எதையோ பார்த்துட்டோம், இதுவா அடுத்ததையும் பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க அம்மா. நார்மலா வீட்ல பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, மா புருஷன் பேச்ச கேளுமா, நான் சொல்றது கேளுமா அப்படின்வாங்க. நான் திடீர்னு என்ன சொல்லுவேன், டேய் உன்னை விட நான் தாண்டா வயசுல பெரியவன், நீ ஏன் பேச்ச கேளுடா அப்படின்னு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? எத்தனை வயசு வித்தியாசம் உங்களுக்கு? 2 வயசு சின்னவங்க என்ன விட. காதல் திருமணம் தான்? ஆமா, லவ் மேரேஜ் தான் சார். அவங்க என் காலேஜ் ஜூனியர், நான் காலேஜ் சீனியர். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஸ்டார்டிங் வந்து என்கிட்ட பேசினது அக்கா தான் பேசினாங்க. ஒரு கல்ச்சுரல்ஸ்ல தான் வந்து என்கிட்ட பேசினாங்க. ஆயிட்டாங்க அக்கான்னு பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு படியா அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அது போக போக வந்து என்கிட்ட வந்து வேற மாதிரி பேச ஆரம்பிச்சான். என்னடா வேற மாதிரி பேசுற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா, விளையாடாதடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் மறுபடியும் அப்ரோச் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு கேர் பண்ணது எல்லாமே யோசிக்கும் போது சரி எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அது வயசு பெருசா வித்தியாசமா தெரியல சார். நம்புறவனுக்கு வயசு வெறும் நம்பர் தான். முடியாதுன்னு நீங்க உங்களை வச்சு சொல்றீங்க, முடியும்னு நான் என்ன வச்சு சொல்றேன். வயசுனால ஏதோ ஆக போடலன்னு சொல்லிட்டு சரி ஓகே நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனால் அது வீட்டில் தெரிய வரப்ப எங்கள் அம்மா வந்து தம்பின்னு சொன்னியம்மா அப்படின்னாங்க. அவகிட்ட அக்கான்னு சொன்னியடா அப்படின்னாங்க. முன்ன பின்ன தெரியாதவன்கிட்ட கொடுத்துட்டு முன்னாலேயே யோசிக்கலன்னு கவலைப்படுறத விட அவனை நம்பி தரலாம். நம்ம பார்த்துக்கிறத விட நல்லா பார்த்துக்குவான். அது எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? தம்பி நீங்க அவங்க அக்செப்ட் பண்ணல சார், கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ணல. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. சரி நீ என்ன நம்புறியா, என் கூட வரியா அப்படின்னாங்க. நான் அடுத்த செகண்ட் யோசிக்காம சரி போலாம் அப்படின்ட்டு நாங்க வீட்டை விட்டு போயிட்டோம். என் அண்ணன் கல்யாணத்தப்போ எங்கள் அப்பா என்ன சொல்லியிருந்தாருன்னா, என் வீட்டுக்கு பெரியவங்களாம் வருவாங்க, ஒழுங்காக அவரை வந்து மாமா அத்தான் அப்படின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்களேன்ட்டு நான் எங்கேயாவது தூரமாக நின்னா மாமா அத்தான் அப்படின்னு கூப்பிடுவேன். திரும்பவே மாட்டேன். டேய் திரும்புடா அப்படின்னு சொன்ன மட்டும்தான் சார் இப்போ வரைக்கும் திரும்புவோம். சஞ்சய் செல் என்னங்க உங்கள் செல்ஃபோன்? எத்தனை வயசு வித்தியாசம்? 2 வருஷம் வித்தியாசம் சார். ஆக்சுவலாக டிவோர்ஸி சார். எனக்கு 10 வயசு பையன் இருக்கான். எங்கள் வீட்டில் மட்டும் ப்ராட் மைண்டடாக இருந்தால் நான் உன்னை என் லைஃப்பில் எடுத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் சார். நான் போடாடே இதெல்லாம் நிறையா பார்த்தாச்சு, நிறையா பேர் சொல்லியாச்சு போ அப்படின்னு சொல்கிறேன்னு. இதெல்லாம் ஏற்கனவே தெய்வ மகன்லேயே நான் பார்த்துட்டேன் மிஸ்டர் நாகு. வீட்டில் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? வீட்டில் ஒத்துக்கவே இல்லை சார். என்ன பண்ணுவோன்றப்போ வீட்டை விட்டு நான் வெளியே எனக்கு ரொம்ப கில்ட் ஆச்சு சார். நமக்கு பாஸ்ட் லைஃபும் இப்படி ஒன்று இருக்குது, வயசுலையும் சின்ன பையனும் இருக்கான், இவனுக்கு என்ன தலையெழுத்தா, ஏன் இதை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி போகணும். இன்னொன்று எனக்கு பசங்க மேலே அந்த நம்பிக்கையே இன்னுமே அவன் சொன்ன அது ஃப்ராடாக தான் இருக்க போகுது அந்த மாதிரியே போயிட்டேன். செயல்லையும் ஒரு டைமில் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன மனுஷன்? அப்பவுமே நான் நம்பாம இல்ல இதுக்காக வேண்டி பண்ணியிருப்பேன் அதுக்காக வேண்டி பண்ணியிருப்பேன்னு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பேன் கடைசி வரைக்கும். அப்புறம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டவே இருக்கனால கூடவே இருக்கனால இப்போ புரிய வருது, சரி இது உண்மைதான், பிடிச்சிதான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அவன் என்னோட சின்ன பையன்றே எனக்கு தெரியாது. லவ் பண்ணி 3 month 4 month வரைக்குமே எனக்கு தெரியாது. அவன் சொல்லவே இல்லை. எப்படின்னா டைலாக்ஸ் சார், நிறைய டைலாக் சொல்லுவான். புல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக்கி இல்லை, கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ணை மூடுனா கனவுல நீதானே, வேற யாரோ ஒருவா. லாஸ்டா என்ன சொன்னான்னா, நான் வந்து உன்னை விட 2 years சின்ன பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அதுவே ரொம்ப நாள் கழிச்சு தான் சொன்னான். நானும் எனக்கும் பெருசா தெரியல. ஓ அப்படியா விஷயம்? சரி ஆனால் நம்ம கொஞ்சம் பில்ட் பண்ணோம்ல, நம்ம பில்டப்பாக கொஞ்சம் பாட்டிக்கணும்ல. அந்த டைமில் வந்து ஓகே ஆனால் எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நானுமே நிறையவே சொன்னேன். நான் லவ் ஃபெயிலியர் ஃபீலிங்ல நின்றுட்டு இருக்கேன், ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சரி அவளை எதுக்கு ஏமாத்தணும், அதை ஆக்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ வந்து அவன் சொன்னான், இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம், அந்த வீடு கட்டுறப்போ நீ என்ன பார்ப்ப, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தான் பார்ப்பேன். ஆனால் அந்த பிரிக்ஸ் எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு பார்ப்பியா, பார்க்க மாட்டல. அது மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்னா, அவங்க நம்ம 2க்குள்ளே இருக்க கம்ஃபர்ட்டும் கோஆர்டினேஷனும் சப்போர்ட் அது மட்டும் தான் பார்க்கணும். நீ இதெல்லாம் பார்த்தனா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆகாது. எப்படி தம்பி விளக்கறதா கேக்குறீங்க? காலங்காலமா பொம்பளைங்க இப்படி நம்பி தானே நம்ம கிட்ட ஏமாந்துட்டு இருக்காங்க. அப்படி நிறைய இந்த மாதிரி நிறைய டைலாக். இது ஒரு எக்ஸாம்பிள் நீ சொல்லியிருக்க, அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு இருக்கு பாரு. ஓ நீ அப்படி வரியா? பொண்ணோட ஃபைலை செக் பண்ணுறப்ப பார்த்தா அவங்க 2 வயசு மூத்தவங்க. அப்போ எப்படி இருந்தது? அப்போ கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. சரி சிம்பு ஃபேன் வேறு, வெள்ளை தாண்டி ஒரு டைலாக்லாம் போட்டுடலாம். நானுமே வந்து சிம்பு ஃபேன் சார். ஸோ எனக்குமே வந்து ஆனால் சிம்புக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்க வேண்டியதில்லை. என்ன எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க.
ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான் சார். பார்த்த உடனே எனக்கு வந்து லவ் வந்துருச்சு. இந்த 3 days 4 daysல பார்த்த உடனே லவ் வந்துருச்சு. உடனே வந்து ஒரு 3 daysல வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஒரு 10 days கழிச்சு ஓகே அப்படி சொல்லிட்டேன். அப்போ எங்களுக்கு ஏஜ் வந்து பெருசாகவும் தெரியல. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எந்த மாதிரியான டெசிஷன்ஸ்ல நல்லது கெட்டதுல எங்கெல்லாம் சின்ன பையன் தான் போல் இருக்கு சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். மைண்ட் வந்து மாறிட்டே இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் வந்து பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தான், வாங்கிட்டான். அதுக்கு அடுத்த வாட்டி வந்து கார் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தான், கார் வாங்கிட்டான். இப்போ நாளைக்கே வீடு வாங்கணுன்ற மாதிரி பேசுவான் சார். என்ன சார் பெரிய ஆம்பிஷன், டெய்லி ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இதான் நம்ம ஆம்பிஷன். ஏன்னா ஏன் வந்து ஒரு நிலைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, இப்போ நான் அந்த காரை எல்லாமே முடிச்சிட்டேன்னா நான் இப்போ அந்த டீமை செட் பண்ணாதான் நான் அது ஒரு 2 years அதுக்காக ஒர்க் பண்ணி அதை வாங்க முடியும். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. இப்போ நீங்கள் அடுத்த கோலை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்கன்னா சின்ன வயசு இளம் கப்பல்ஸு நீங்கள் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாமா? அதெல்லாம் இல்லையா? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. இருக்கு சார், அதான் 2 பேரும் இருக்கோம்ல சார், சேர்ந்து அப்படியே. நீ எனக்கு என்னமோ இந்த புள்ளைய கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணுறதே 2 சம்பளம் வந்தால் இஎம்ஐல கார் வாங்கலாங்கிறதுக்கு மாதிரி தான் இருக்கு. கரெக்டா கட்டுவிட்டா? அப்படி இல்லை சார். ஆக்சுவலாக நான் வந்து அது உடனே பண்ணணும் சொல்ல சார். அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி, அதை ஒரு அச்சீவ்மெண்ட்டாக வச்சு அதுக்கான ஒர்க் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. இப்போ உடனேனா இப்போதான் கார் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கார் முடிஞ்ச அப்புறமா அடுத்த டாபிக் எடுத்தா பரவாயில்ல. போயிட்டு இருக்கப்பவே ஆல்டர்னேட்டிவா வேற யோசிக்கிறப்போ பயம் வரும்ல சார் ஆட்டோமேட்டிக்கா. இவன் என்ன ஒன்று விட்டுட்டு ஒன்று தாவிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. அதே எனக்கு கொஞ்சம் இன்செக்யூரா ஃபீல் ஆகுது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.